மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கேடிக்கும் கல்யாணம் நடந்தா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. இங்க தாமரை பார்த்தா அதி தீவிரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப சாவித்திரி வந்து நிக்குது. சாவித்திரி வந்து நிக்கிறத கூட கவனிக்காம தாமரை யோசிக்கிறத பார்த்துட்டு, ஏய் தாமரை என்னடி நான் வந்து நிக்கிறது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், மா நீ எங்க போன, நான் உன்னை காணான்னு எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கவும், ஏண்டி இங்க பக்கத்துல தோட்டத்து வரைய போயிருந்தேன் என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கேட்கவும், நல்லா தோட்டத்துக்கு போனப்போ நீ இங்க என்னென்னமோ நடக்க தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், என்னடி என்ன நடக்க தெரிஞ்சு அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், நீ பாட்டுக்கு தோட்டத்துக்கு போயிட்ட, இங்க நீ இருக்கேன்னு நினைச்சிட்டு நான் உள்ள குளிச்சுக்கிட்டு இருந்தேன், டவல் வேற எடுத்துட்டு போல, டவல் எடுத்தாமா நான் கத்திக்கிட்டு இருக்கேன், கொஞ்ச நேரத்துல டவலும் கைக்கு வந்துருச்சு, வெளியில வந்து பார்த்தா நீ இல்ல, சரி டவல் எடுத்து கொடுத்துட்டு நீ போயிட்டேன்னு நினைச்சு நான் பாட்டுக்கு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்தா ஜன்னல் கிட்ட பார்த்தா ஏதோ சத்தம் கேட்டுச்சு, சரின்னு சொல்லி கதவை திறந்தா இந்த போஸ், என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி சாவித்திரி பார்த்து அதிர்ச்சியை கேட்கவும், ஆமாமா அவன் தான் எனக்கு டவலை எடுத்து கொடுத்துருக்கான், என்னது அவன் ரூமுக்குள்ள வந்தானா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், ஆமாமா அவன் ரூமுக்குள்ள வந்து எனக்கு டவல் எடுத்து கொடுத்தது மட்டும் இல்லாம நான் ட்ரெஸ்ஸை மாத்துறத கதவை ஓட்ட வழியா இருந்து மறைச்சு பார்த்துக்கிட்டு இருந்திருக்காமா, என்னடி சொல்ற, அந்த போஸை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி பார்த்தா பொங்கி எழவோ, மாமா நான் அடுத்து சொல்றதை கேளு, அதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயமே இருக்கு, என்னடி இப்படி இடி மேல இடியை தூக்கி போட்டுக்கிட்டு இருக்க, என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அவன் என்னைய காதலிக்கிறேன்னு சொல்றாமா, என்னைய அவனுக்கு பிடிச்சிருக்கான், என்னடி சொல்ற, இன்னும் 2 நாள்ல எம்எல்ஏ மகளோட கல்யாணத்தை வச்சுக்கிட்டு உன்னைய காதலிக்கிறானா, என்ன உன்னைய எதுவும் ஏமாத்த பாக்குறானா அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும், அப்படித்தாம்மா நானும் நினைச்சேன், ஆனாவே கொஞ்சம் கொஞ்சமா என் பக்கத்துல வந்து நெருங்கி பேச ஆரம்பிச்சுட்டான், அப்புறம் சொல்றான் உன் மேல எனக்கு எப்பயுமே தனி பிரியம், அதை உன்கிட்ட நான் சொல்ல பயந்துகிட்டே இருந்தேன், எனக்கு உன்னைய பிடிக்கும் தாமரை அப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசி என்கிட்ட தப்பா நடக்க பார்த்தாமா அப்படின்னு சொல்லி தாமரை சொல்லவும், என்னடி சொல்ற, இதை இப்பவே அண்ணன் கிட்ட சொல்லி அந்த போஸ் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்த சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி கிளம்பவும், மாமா நீ தான் சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க, அதுக்குள்ளேயும் அந்த ஈஸ்வரியத்தை ஏன்னா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக மகள் அம்மாவும் சேர்ந்து ஏதாவது திட்டம் போறீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம பக்கம் திருப்பி விட்டுரும், அதனால இதை ஆதாரத்தோட நம்ம நிரூபிக்கணும், அதுக்கு இந்த போஸை நம்ம வழிக்கு கொண்டாடணும், அதுக்காகத்தான் நான் அவன்கிட்ட என்ன பேசணும்னு தெரியுமா, எனக்கும் உங்களை பிடிக்குமாமான்னு சொல்லியிருக்கேன், நானும் உங்களை காதலிக்கிற மாமான்னு சொல்லியிருக்கேன், அவன் இந்த மாதிரி என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணா, அதுக்கு நான் இடம் கொடுக்கல, அவனே ஒரு பொம்பளை பொறுக்கி, அந்த பொம்பளை பொறுக்கி கிட்ட போய் நான் சிக்குவனா, நீங்க போங்க மாமா, இப்போதைக்கு இந்த விஷயம் வேணாம், எங்க அம்மா இல்லாத நேரமா பார்த்து உங்களுக்கு நான் ஃபோன் பண்றேன், அப்ப நீங்க வாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேம்மா, அப்ப சரியா அவனும் வருவான், என்கிட்ட தப்பா நடக்கவும் பாப்பான், ஐயோ உங்ககிட்ட தப்பா நடந்துட்டா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும், மாமா பதறாத, அவன் என்கிட்ட தப்பா நடக்க வர சரியான நேரத்துக்கு நீ வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு வரணும், எப்படி சேது மாமா கதையில நான் சேது மாமா கிட்ட இருக்கும்போது அவர் என்கிட்ட தப்பாவே நடக்கல, ஆனா நீ எப்படி வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்த, அதே மாதிரிதான் எப்படியும் இவன் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணுவான், நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பேசி பாக்குறேன், அந்த நேரத்துக்கு சரியா நீ வீட்டுல இருக்கிற எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடணும், அந்த எம்எல்ஏவே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தணும், அந்த எம்எல்ஏ பொண்ணு இந்த போஸ் முகத்துல காரி துப்பணும், இந்த ஈஸ்வரியத்தை எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கணும், இதெல்லாம் நடக்கணும்ல, அப்ப நான் சொல்றத நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சரிதாண்டி தாமரை நீ நல்லாவே திட்டம் போடுறியே, இதே மாதிரி நடக்கணும்டி, அந்த போஸும் ஈஸ்வரியும் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டு நிக்கணும், எங்க அண்ணன் பத்தாதுக்கு இந்த போஸுக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, அந்த 1 கோடியும் அந்த போஸு கைக்கு போக கூடாது, இந்த ஈஸ்வரி ஆட்டமா போடுற ஆட்டம், எம்எல்ஏவோட சம்பந்தம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நம்மளை எப்படி எடுத்தெறிஞ்சு பேசுறா, ஒரு 10,000 12,000 புடவைக்கு நம்மளை எவ்வளவு அசிங்கப்படுத்தினா, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அந்த கல்யாணத்தை நடத்தவே விடக்கூடாது, அதுக்கு இந்த போஸே நமக்கு ஒரு வழியை காமிச்சிருக்கா, நீ சொன்னபடியே அந்த போஸை வர வை, அவனும் வரட்டும், உன்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணட்டும், அவனை கையும் களமா பிடிச்சு இந்த கல்யாணத்தை இதே காரணத்தை வச்சு நம்ம நிறுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் பார்த்தா நல்லா திட்டம் போடுதுங்க. சரிம்மா இங்க பாரு, இந்த விஷயம் உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியணும், வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாது, முக்கியமா அந்த ஈஸ்வரி அத்தைக்கு தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லவும், சரிதாண்டி எப்படி உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடக்க போற சரியான நேரத்துக்கு வந்துட்டு
அந்த தமிழ்ச்செல்வியோடைய அப்பன் ஃபோன் பண்ணான்னு சொல்லி அந்த ஈஸ்வரி கல்யாணத்தை நிப்பாட்டினால அதே மாதிரி போஸ் சரியா தாலி கட்ட போற கடைசி நிமிஷத்துல அந்த கல்யாணத்தை நம்ம நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா அப்படியே மனசுல சந்தோஷத்தோட போஸுடைய கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறத பத்தி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு.